ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ண கூட ரொம்ப ஒரு கஞ்சத்தனமானதில்லை, இன்னத்துக்கு லைக் பண்ணோம், நம்ம வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு. ஆக்சுவலாக நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல தேவையில்லை, அவங்க லைக் பண்ணி தான் வீடியோ பார்ப்பாங்க. புதுசாக வரவங்க ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். நம்ம ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம்னா டக்குன்னு லைக் பட்டன் தட்டி விடத்தில் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போக மாட்டோம். அவங்களுக்கு ப்ளஸ் அவங்களுக்கு இன்னும் அடுத்த லெவல் நம்ம ஒரு சின்ன மோட்டிவேஷன் பண்ணி அவங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் லைக் பண்ணுறது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, நிறைய பேர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வந்துடுறீங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ கீழே எஜுகேஷனல் ஃப்ரீன்னு இருக்கும் பாருங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஜாயின் ஆகிடலாம். உங்களுடைய டெலிகிராமில் ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பில் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வெபினார் என்ன கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு முழு எண்ணத்தோடு இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள், டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வெபினார் அட்டென்ட் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம். இன்றைக்கி காலையில் நம்ம எஜுகேஷன் குரூப்பில் என்ன விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த லெவல், அதாவது 24,675 கிட்ட இந்த ஏரியா கிட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இதில் புக் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட உங்களுடைய 75% ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கிறவங்க 750 இந்த ரேஞ்ச் வரலாம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அங்கே இருக்குது, அது வரலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸிட் ஆகிட்டு சொல்லிட்டு முக்கால்வாசி பேர் அங்கே எக்ஸிட் ஆகிட்டு சொல்லி நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம் பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 11 மணிக்கெலாம் உங்களுக்கு அந்த மெசேஜ் காலையில் அனுப்பிச்சாச்சு. எப்போது இங்கே இதுக்கு சொல்ல கிட்டத்தட்ட 11 மணினா 10:58 ஒரு நிமிஷம் இருக்குது. எத்தனை மணிக்கு அதிகம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி 10 மணி. எஸ், காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அது மெசேஜும் வந்துட்டுருக்கும். இது வந்து எஜுகேஷனல் குரூப்பில் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்குது. எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் மூலிமா உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி நாங்கள் அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் சார் தெரியல அப்படின்னு ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே என்னென்ன உங்களுக்கு இமோஜி கிளிக் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன், ஓகே நமக்காக இத்தனை பேர் இருக்காங்கன்றது ஒரு அடுத்த லெவல் ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லைக்ஸ் வந்து ஹார்ட் சிம்பிளாக இருக்கட்டும், ஒரு கிளாப்பிங், ஒரு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம் நீங்கள். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சது சார். நாளைக்கு என்ன சார் பண்ணலாம்? அதாவது நாளைக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த இடத்துல டபுள் பாட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ நிறைய விஷயம் யூடியூப் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய விருப்பத்தை, அவங்களுடைய ஷேரிங் விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் டாப்பும் க்ரியேட் ஆகிட்டு நெக்லைன் கட் ஆகிட்டு வந்த மாதிரியும் ஒரு வியூ வந்து உங்களுக்கு தென்படும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இங்கே டபுள் டாப் இது நெக்லைன் கட் ஆகிருக்குது, இவங்களுடைய பாட்டம் ஒரு நெக்லைன் கட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பர் சைடு அதுங்கிறது அந்த நெக்லைனும் கட் ஆகிருக்கு. அப்போது நமக்கு இந்த இடத்துல என்னென்னா ப்ரைஸ் வேறு மிடில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸு மிடில் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அப்போது நம்ம இதில் என்னென்னா ப்ரைஸு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்து மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஏன்னா இதில் நிறைய பேர் ட்ராப் மாதிரியோ காமிச்சிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை தாண்டி ப்ரைஸ் மூவ் ஆகலை. அதாவது இங்கே டபுள் டாப் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு ஹை மட்டும் க்ரியேட் ஆகிட்டு இப்போ இங்கே இந்த ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸு அகைன் இந்த பாட்டம் சைடு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னென்னா, ஸோ இந்த ஆங்கிள் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் லக்கீலி ஒரு கேப் அப் அல்லது கேப் டவுன் என்னென்னா ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னப்போ கொஞ்சம் அந்த இடத்துல ப்ரைஸை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இஃப் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு அப்பர் சைடு இங்கே வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இடத்துல சஸ்டெண்ட் ஆகி எந்த மாதிரி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது மொத்தத்தில் இது நீங்கள் மிடில் ரேஞ்சாக கூட வச்சுக்கலாம், நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி டாப் பண்ண பார்த்தீங்களா, இன்றைக்கி நல்லா சரியான இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, அந்த பிரேக் டவுன் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். அதாவது 24,550 அப்படின்ற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அமையும். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆக சொல்ல நம்ம வந்து இந்த லோவர் சைட் கட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த லோவர் சைட் லெவல் என்னென்ன டார்கெட் இருக்குதோ இங்கே வந்து எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி விட்ட இடம். ஏன்னா மார்க்கெட் எப்போனாலும் ரிகவர் ஆகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த குயிக்காக ப்ராஃபிட் நேரத்தில் 24,400க்கு உள்ளவே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுது பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய பிளானை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். எத்தனை பேர் வந்து கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் உங்களுடைய சப்போர்ட் எப்படி வருதுன்னு. சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் நேற்று உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அதை மென்ஷன் பண்ணிங்க கமெண்ட்டில். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க சும்மா அப்படியே இப்போ ஏதோ ஒரு போகிற போக்கில் ஏதோ பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் பாவம் பாதி பேர் வந்து என்னென்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க, பாதி பேர் வந்து ஓகே புரிஞ்ச மாதிரி பார்க்குறாங்க. ரைட், எக்ஸாக்ட்லி அகைன் ரேஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம நிஃப்டி 50 என்ன அந்த ஆங்கிளில் மேலே போதுமோ அந்த இடத்துல தான் வந்து இதுவும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து வெளியே வந்துட்டாங்க, ரேஷன்ஸ் ஏரியா ரிஜெக்ட் ஆகிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி ஆகிட்டு நெக்லைன் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த ப்ரைஸ் அழகாக ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ அகைன் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் கீழே பாட்டம் லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல என்னென்னா இந்த 55,000 தாக்கு பிடிக்குமா நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த 55,000 தாக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்சு தான் இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கேயே சஸ்டெண்ட் ஆகிட்டு கொண்டோம்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னா அகைன் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னா எஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து 55,000 ஒரு டவுன் சைடு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த 55,000 லெவல் நிறைய பேர் சொல்லிடுவாங்க இதில் தாக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு. என்னுடைய என்ன ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அல்ல அரை மணி நேரம் கூட இங்கே நிற்குது அப்படின்னா ஸோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த லோவில் நிறைய எஸ்எல் இருக்கும், இந்த எஸ்எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்ப ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ப்ரெசென்ட் வந்து என்னுடைய வியூனா இந்த லோ லெவல் ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸை ட்ரை பண்ணாங்க, இவங்களும் புஷ் பண்ணாங்க. ஆனால் நிஃப்டி 50 சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. மேபி நாளைக்கு கீழே வெட்டினால் நிஃப்டி 50 கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லைடிங் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்பர் சைடு இப்போதைக்கு ப்ரெசென்ட் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் அப்பர் சைடுக்கான பிளான் இல்லை. ஏன்னா ப்ரைஸு எந்த லெவல் கொண்டு போகும் அந்த லெவல் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே நிற்க வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து திரும்ப அதே ஆங்கிள் மேலே போகும் அப்படின்னு பார்க்குறது ஒரு ரேர் கேஸ். ஸோ அந்த மாதிரி வேணால் நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக போயிடலாம், என்னென்ன கரெக்டாக இருக்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா சென்செக்ஸ் இதுவும் சொன்னவங்களுக்கு ஃபைனல் சப்போர்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபைனல் சப்போர்ட்டில் இருக்குது நிஃப்டி 50. இதில் கீழே வந்து சப்போர்ட் ஏரியா, மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, மிடில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இதில் என்னென்னா இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் லோயில் ஃபார்மேஷன் வந்ததால் கீழே வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் இதில் என்ன மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அப்பர் சைடுக்கான பிளானே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சென்செக்ஸ்லேயும் இது என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.